ஹாய் ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். ரமதான் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சொன்னோன்னே ஃபஸ்ட் வீட்டுக்கெலாம் அடித்து கால் பேசிவிட்டு அதுக்கப்புறம் பக்கூர்லாம் போட்டுட்டு தொழுவ கிளம்ப ரெடி ஆகிட்டோம். இந்தியாவுக்கெலாம் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் இன்ஷா அல்லாஹ். தொழுவுறதுக்கு வந்து இன்றைக்கி நாங்கள் இங்கே எங்கள் ஸ்ட்ரீட்லேயே உள்ள மாஸ்க்கு போகாமல் கொஞ்சம் லாங் தான். இது எங்களுக்கு தமாம் போயிருந்தோம். இங்கே வந்து ஒரு மாஸ்க் இருக்குது, பார்க்க ப்ளசன்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்டும் சொல்லியிருந்தாங்க. ஓகேன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி இங்கே போய் தொழுதுட்டு வருவோம். ஏன்னா டெய்லி நம்மளாட்டி அவ்வளோ லாங் போக முடியாது. ஸோ நம்ம ஃபஸ்ட் ரமதான் இங்கே போயிட்டு வருவோம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தராஃபியாவுக்கு நாங்கள் இங்கே வந்திருந்தோம். நாங்கள் போய் ரீச் ஆனதுக்கும் தொழுவை ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் டைம் கரெக்டாக இருந்துச்சு. போனோடனே தொழுவை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ்னு ஃபஸ்ட் டே தராஃபியாவை கரெக்டாக முடிச்சாச்சு. மனசும் பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அங்கே தொழுவுறப்பையும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு. தொழுவையை முடிச்சுட்டு ஃபுல்லாக லேடிஸ் சைட் ப்ரேயர் ஹாலை பார்த்துட்டு இருந்தேன். இந்த சைடு இந்த ஹால் மாதிரி உள்ளது தான் ஃபுல்லாக லேடிஸ் ப்ரே பண்ணுறதுக்குள்ள ஏரியா. இங்கேயே ரெஸ்ட் ரூம் ப்ளஸ் உது செய்கிறதுக்குள்ள பிளேஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே இடம் பார்த்தாட்டி வெளியவும் நமக்கு ஸ்பேஸ் இருக்குது, கொஞ்சம் லேடிஸ்க்காக தனியாக செப்பரேட் பண்ணியிருக்காங்க. அங்கே ஃபுல்லாக நான் ஒன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டேன். வெளில வந்ததுக்கப்புறம் இதான் ஃப்ரண்ட் சைட் வியூ. அந்த சைட் ஃபுல்லாக ஜென்ஸ் ப்ரேயர் ஹால். அதுக்கப்புறம் இப்படி நம்ம ஃபுல்லாக நடந்து போனோன்னா ஜென்ஸ் உது செய்கிற இடம், அப்புறம் ஜென்ஸோட ரெஸ்ட் ரூம் எல்லாமே இங்கே இருந்துச்சு. ஒவ்வொன்றும் அவங்க பார்த்து அந்த இன்டீரியர் டிசைன் பண்ணியிருக்காங்க. நமக்கு ஒரு ப்ளசன்டபுள் ஃபீலும் கொடுக்குது, ஒரு பீஸ்ஃபுல்லும் கொடுக்குது. எங்கே பார்த்தாலும் அந்த ஃபவுண்டெயினோட வாட்ரு சவுண்டு, அப்புறம் நிறையா பேர்ட்ஸோட சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. லவ் பேர்ட்ஸ் அந்த மாதிரி பேர்ட்ஸ்லாம் ஒரு இடத்துல ஃபுல்லாக நிறையா வச்சுருக்காங்க. இது எல்லாமே நமக்கு ஒரு ப்ளசன்டபுள் ஃபீலை தான் கொடுக்குது. அங்கே டைம் போனதே தெரியல. தொழுதுட்டு அல்ஹம்துலில்லாஹ் அதுக்கப்புறம் நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு தான் சஹருக்குள்ளே சாப்பாடு செய்யணும். நோம்பு இருக்குமா இல்லையாங்கிற கன்ஃபர்மேஷன் நமக்கு லேட்டாக தான் வரும். மகரிபுக்கு அப்புறம் தான் தெரியுங்கிறதுனால நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வேணால் ரெடி பண்ணிக்கலாம், தொழுதுட்டு வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஹோலில் வச்சுருந்தேன். இங்கே தெரிஞ்சதுக்கப்புறம் உடனே தொழுவ கிளம்பி வந்தாச்சு. தொழுது முடிச்சிட்டதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு தான் அதுக்குள்ளே ப்ரிப்பேர் எல்லாம் பண்ணணும். அன்றைக்கி நான் வந்து குஃப்தா பிரியாணி தான் ரெடி பண்ணியிருந்தேன். குஃப்தா பிரியாணி, எக்கு, அப்புறம் குக்கும்பர் இதெல்லாம் வச்சு அன்றைக்குள்ளே சஹரை அல்ஹம்துலில்லாஹ்னு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்படி தான் எங்களுக்கு ஃபஸ்ட் நோம்பு போச்சு. இன்ஷா அல்லாஹ் உங்களோட ப்ரேயர்ஸில் எங்களையும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. See you all in next video. Until then, bye from Khalidia Vlogs. Bye.